வணக்க மக்களே. 11 வயதில் நேர்ந்த அவமானம். ஐஏஎஸ் அதிகாரியாகி பழி தீர்த்த சிங்கம். வறுமையிலும் கை கொடுத்த படிப்பு. யூபி டிஸ்ட்ரிக்ட் வாரணாசியை சேர்ந்தவர் கோவிந்த். அவரது தந்தை ரிக்ஷா ஓட்டும் மிக கடினமான சூழ்நிலையும் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். கோவிந்த் தனது 11 வயதில் தோழன் ஒருவனின் வீட்டுக்கு சென்ற பொழுது, ரிக்ஷாக்காரன் மகன் தானே, நீயும் வளர்ந்தால் ரிக்ஷா தானே ஓட்ட வேண்டும் என்று அங்கிருந்தவர்கள் இழிவாக பேசி அவமானப்படுத்தினார். அந்த அவமானம் சொற்கள் கோவிந்தின் மனதை ஆழமாக காயப்படுத்தினாலும் அதனை தனது லட்சியத்திற்காக ஊந்து சக்தியாக மாற்றிக்கொண்டார். 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே தாயை இழந்த கோவிந்த் வறுமையின் காரணமாக படிப்பை நிறுத்தவிடாமல் கல்வியால் மட்டுமே தனது நிலையை மாற்ற முடியும் என்று உறுதியாக நம்பினார். கிராமத்து பெரியவர் ஒருவர் மூலமாக யூபிஎஸ் தேர்வு குறித்து அறிந்த கோவிந்த் ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்று இலக்கை வைத்தார். மகனின் கனவுக்காக அவரது தந்தை தனக்கு இருந்த ஒரே நிலத்தையும் விற்று மேல் படிப்புக்காக டெல்லிக்கு அனுப்பி வைத்தார். டெல்லியில் தங்கியிருந்த பொழுது பணம் தட்டுப்பாட்டின் காரணமாக பகுதி நேரமாக மாணவர்களுக்கு கணிதம் சொல்லிக் கொடுத்து ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு புத்தகங்களை வாங்கி படித்தார். தனது விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் 2026ஆம் ஆண்டு தனது முதல் முயற்சியிலேயே அகில இந்திய அளவில் 48வது ரேங்க் பெற்று ஐஏஎஸ் அதிகாரியாக சாதனை படைத்தார். தற்பொழுது அவர் டெல்லியில் உள்ள மத்திய கல்வி அமைச்சகத்தில் இணை செயலாளராக பணியாற்றி பல கோடி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக திகழ்கிறார். மக்களை, இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.